friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, அப்புறமா பரோட்டா கூட அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் அரைச்சு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா. அதை வந்து கொஞ்ச நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கசகசா ஒரு வேளை இல்லைன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, அதையும் வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம ஊற வச்சு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அரைப்படும். ஒரு வேளை நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம்னா நம்ம வந்து டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த கல்பாசி. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த வாசனை வந்து கையிலே இருக்குது அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த கல்பாசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறமா முக்கியமான பொருள் வந்து இந்த கல்பாசி. இதை வந்து ஒரு 2-3 பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விடுறப்பவே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இதில் வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை வந்து சால்னாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அப்புறமா ரொம்ப குறைவாக கொஞ்சமாக மட்டும் மல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அந்த எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. இந்த மாதிரி வரணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா, அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போதும். இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தீயை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை உள்ளே சேர்த்துடலாம். அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஒரு 3.5 கப் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுறப்பவே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவரெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதை ஓப்பன் பண்ணணுன்னதுமே ஒரு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சமாக போதும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அவ்வளோ நல்ல வாசனையான எம்டி சால்னா ரெடி. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பரோட்டாக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் இன்றைக்கி வந்து பரோட்டாவோட சாப்பிட போகிறேன். அந்த பரோட்டா அப்படியே அந்த குழம்புல ஊறினதும் அதை எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே, ஆஹா ஆஹா ஆஹா. அப்படியே அந்த ஊறின பரோட்டாவை நம்ம அள்ளி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே, ஆஹா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சால்னாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.